அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்துல அக்டோபர் 23ஆம் தேதிக்குள்ள நடப்பு செய்திகளை சூப்பரா அந்த சப்ஜெக்ட்ல சமீபத்துல டிஎன்பிஎஸ்ல இருந்து எப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ அதன் அடிப்படையில நம்ம நிறைய நடப்பு செய்திகளை தொகுத்து ஒரே பதிவுல தொகுத்து வழங்க போறோம். இது தவிர தினமொரு திட்டம், ஓகேவா, அதே மாதிரி மொபைல் செயலிகள், முக்கியமான ஆணையங்கள், அறிவியல் தொழில்நுட்பம், இப்படி நிறைய தலைப்புகளை ஒவ்வொரு நாளும் நடப்பு செய்திகளை தொகுத்து வழங்க போறோம். இன்றைய தினத்துல சூப்பரான செய்திகள் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கு நடப்பு செய்திகள் அக்டோபர் 23ஆம் தேதி. ஃபர்ஸ்ட் செய்தியை பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. என்னன்னு பாத்தீங்கன்னா விருதுகள். விருதோட பேரு வைக்கம் விருது 2025. வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுவது நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள், மறக்க கூடாது. அவங்க பாத்தீங்கன்னா எல்லை தாண்டி, ஓகேவா, பிற மாநிலங்களுக்கு போயிட்டு, அதாவது வைக்கம் என்ற இடத்துல போயிட்டுனா அந்த சமூக நீதிக்காக போராடி இருக்கிறாங்க. அதை கௌரவப்படுத்துற மாதிரி தமிழ்நாடு அரசானது 2023ஆம் ஆண்டு முதல் வைக்கம் விருதினை வழங்கி வராங்க. அவங்க அந்த விருது தொடர்பாக மொத்த டீடைல் நம்ம இப்ப பார்க்கலாம். பாருங்க, தமிழக அரசின் 2025ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது எழுத்தாளர் தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. சரிங்களா? தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள் அமெரிக்காவில் வசிக்கும் ஒரு நபர் ஆவார். ரொம்ப முக்கியமானவங்க, கவனமா இருக்குமா. இந்திய அமெரிக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர். சரிங்களா? பாத்துக்கோங்க, அமெரிக்காவில் வசிக்கிற ஒரு இந்தியர், அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள், சரிங்களா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது தவிர நிறைய புத்தகங்களை எழுதி சரசெலவுல முக்கியமான சில விருதுகளையும் வென்றவர் தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள். சரிங்களா? பாருங்க, தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்களை எழுதிய ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ட்ராமா ஆஃப் காஸ்ட், எ தலித் ஃபெமினிஸ்ட் மெடிடேஷன் ஆன் சர்வைவர்ஷிப், ஹீலிங் அண்ட் அபாலிஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள். இந்த புத்தகம் அமெரிக்காவில் நிறைய சிறப்பு விருதுகளை வென்றது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, இந்த விருது வைக்கம் விருது வழங்கப்படுவதன் முக்கியமான நோக்கம் பாருங்க, இந்த புத்தகத்தின் நோக்கம் ஃபர்ஸ்ட் ஜாதியின் பெயரால் பாகுபாடு காட்டப்படுவதை முடிவு கொண்டு வருவதே தேன்மொழி அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தின் முக்கியமான நோக்கமாகும். இந்த வைக்கம் விருதிற்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் பரிசு தொகையின் அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மொத்த தொகை ரூபாய் 5 லட்சம். சரிங்களா? இப்ப பார்க்கலாம் இந்த வைக்கம் விருது எதற்காக வழங்கப்படுகிறது அப்படிங்கறது பாருங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற பேரவையில் 30/3/2023 அன்று எல்லை கடந்து சமூக நீதிக்காக வைக்கத்தில் போராடிய தந்தை பெரியார் அவர்களை நினைவு கூறும் வகையில் பிற மாநிலங்களை நோட் பண்ணிக்கோங்க, பிற மாநிலங்கள், தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது, சரியா, பிற மாநிலங்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் நலனுக்காக பாடுபட்டு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆளுமைகள் அல்லது நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் வைக்கம் விருது எப்ப வழங்கப்படுகிறது பாத்தீங்கன்னா சமூக நீதி நாளான செப்டம்பர் 17 அன்று தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் என்று சட்டமன்ற பேரவையில் சரியா விதி 110 கீழ் அறிவித்தார். என்ன சொல்லியிருக்கிறாங்கம்மா, தமிழ்நாடு இல்லாம பிற மாநிலங்களில் சரியா எல்லை தாண்டி, ஓகேவா, சமூக நீதிக்காக யார் குரல் கொடுக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக யாரு பாடுபடுறாங்க, அவங்கள கௌரவப்படுத்துற மாதிரி தான் 2023ஆம் ஆண்டு முதல் இந்த வைக்கம் விருது வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பு ஆண்டுல இந்த விருது எந்த தேதியில் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதியானது தமிழ்நாட்டில் என்ன தினம்? சமூக நீதி தினம். செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள். ஓகேவா? தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் செப்டம்பர் 17ஆம் தேதியில தமிழ்நாட்டில் சமூக நீதி கொண்டாடப்படும் நாள்ல தான் இந்த வைக்கம் விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதுக்கான பரிசு தொகை ரூபாய் 5 லட்சம். 2025ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அமெரிக்காவை சேர்ந்தவர், ஓகேவா, அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியரான தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, கவனமா இருங்க. சரியாமா? அடுத்து இதுல ஒரு போனஸ் கேள்வி சொல்லட்டுமா? வைக்கம் வீரர், ஓகேவா, அந்த பெயர் எதற்காக யாரால் சூட்டப்பட்டது அப்படிங்கிற போனஸ் கேள்வியை பதில சொல்ல. அடுத்த பயன் பாருங்க, ஒரு சுற்றுச்சூழல் தொடர்பான முக்கியமான ஒரு செய்தி. இந்த ஏரியால அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க, கவனமா இருங்க. பசுமை மின்சார உற்பத்தி தமிழகம் 4ஆம் இடம், அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில மின்சாரத்தை தயாரிக்கிற ஒரு ஏரியா தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, பசுமை மின்சார உற்பத்தி தமிழ்நாடு 4ஆம் இடம். ஓகேவா? மாநிலம் வாரியாக பசுமை மின்சார உற்பத்தி திறன் விவரங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சரியா? அதன்படி ஒரு 2 மந்த்துக்கான டேட்டா சொல்லிருக்காங்க. அதன்படி 2025ஆம் ஆண்டில் ஜனவரி மாத நிலவரப்படி, சரியா, இந்த ஆண்டு தொடக்கத்துல ஜனவரி மாத நிலவரப்படி ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திறனில், இந்த இன்ஸ்டால்டு கெபாசிட்டி சொல்லுவாங்கல்ல, ரெனியூவபிள் எனர்ஜி, அந்த புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திறனில் 33,149 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடன்
ராஜஸ்தான் முதலிடத்தில் உள்ளது. அப்ப இந்தியாவிலேயே புதுப்பிக்கத்தக்க அந்த எரிசக்தி உற்பத்தி திறனில் நம்பர் 1 ஸ்டேட்டா இருக்கிறது அது ராஜஸ்தான். ஓகேவா? அடுத்த இடத்துல பாருங்க, கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசத்துல 32,303 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடன் குஜராத் 2ஆம் இடத்தையும், சரிங்களா, 24,333 மெகாவாட் உற்பத்தி திறன் நம்முடைய தமிழ்நாடு 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. இதன்படி ஜனவரி 2025 நிலவரப்படி இந்தியாவில அதிக அளவு அந்த புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திறன் கொண்ட மாநிலங்கள்ல டாப்ல இருக்குது ராஜஸ்தான், ராஜஸ்தானை தொடர்ந்து குஜராத், அதனை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு. சரிங்களா? ஜனவரி 2025 நிலவரப்படி தொடர்ந்து பாருங்கம்மா. அதற்கு அடுத்த இடங்கள்ல 4ஆம் இடத்துல கர்நாடகா இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் உள்ளது. இது எல்லாமே ஜனவரி 2025 நிலவரப்படி. சரிங்களா? இந்த நிலையில் செப்டம்பர் நிலவரப்படி, செப்டம்பர் 2025 நிலவரப்படி, சரி, லேட்டஸ்ட் ஒரு அப்டேஷன் பாருங்க. செப்டம்பர் 2025 நிலவரப்படி மின் நிறுவுதிறன் பட்டியலையும் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதில் 3 முதல் 2 இடங்களில் இருந்த ராஜஸ்தான், குஜராத் எந்தவித மாற்றம் இன்றி அதே இடத்தில் தொடர்கிறது. டாப்ல இருக்கிற முதல் 2 மாநிலங்களும் மாறல. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜஸ்தான் முதலிடத்துல இருக்கிறாங்க, குஜராத் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 3ஆம் இடம் பறி போனது தமிழ்நாட்டிற்கு. சரிங்களா? பாருங்க. ஆனால் 3ஆம் இடத்தில் இருந்த தமிழகம் 4ஆம் இடத்திற்கும், கர்நாடகா 5ஆம் இடத்திற்கும் சென்றுள்ளது. அப்படின்னா நம்முடைய 3ஆம் இடத்தை பிடித்தது யாரு? மகாராஷ்டிரா. அந்த நேரம் ஏற்கனவே ஜனவரி 2025 நிலவரப்படி 5ஆம் இடத்தில் இருந்த மகாராஷ்டிரா ஆனது தற்போது 3ஆம் இடத்திற்கு, அதாவது தமிழ்நாட்டினை ஒரு இடம் பெண்ணுக்கு தள்ளி 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. சரிங்களா? அப்ப ஜனவரி நிலவரப்படி தமிழ்நாடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன்ல 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. செப்டம்பர் நிலவரப்படி தமிழ்நாடானது 4ஆம் இடத்தை பெற்றுள்ளது. ஆனா 2 டைம்ல சரி, டாப்ல இருக்க முதல் 2 மாநிலங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ராஜஸ்தான், நம்பர் 2 குஜராத். கவனமா இருங்க. சரியாமா? ஓகே, அடுத்து போலாமா? இது வேணா தெரிஞ்சு வச்சுக்கோமா. லேட்டஸ்ட் சரியா, தற்போதைய அந்த தகவலின்படி ராஜஸ்தான், ஓகேவா, 40,406 மெகாவாட் உற்பத்தி திறனையும், குஜராத் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டால் கெபாசிட்டி 40,019 மெகாவாட் உற்பத்தி திறனையும், மகாராஷ்டிரா 3ஆம் இடத்தை பெற்ற மகாராஷ்டிரா 27,674, தமிழ்நாடு 26,588 மெகாவாட் உற்பத்தி திறனையும், 5ஆம் இடம் பெற்றுள்ள கர்நாடகா 25,499 மெகாவாட் உற்பத்தி திறனையும் பெற்றுள்ளன. ரொம்ப முக்கியமானது. இந்த ஏரியாவில இருந்து அடிக்கடி ஜியோகிராஃபில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, கவனமா இருங்க. சரியாமா? அடுத்தது இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. சரியா? வன அதிகரிப்பு, வன பரப்பு அதிகரிப்பு இந்தியா 9வது இடம். சரி, அந்த காடுகளின் பரப்பளவு வேர்ல்டு லெவல்ல சரிங்களா அதிகரித்துள்ளதுல பாத்தீங்கன்னா இந்தியா 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இது தொடர்பான சில முக்கியமான செய்திகளை ஒரே பதிவுல பார்க்க போறோம். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? சரி, இந்த வனப்பரப்பு தொடர்பான, காடுகள் தொடர்பான அறிக்கை வெளியிட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா FAO அமைப்பு. சரி, யுனைடெட் நேஷனுக்கு இருக்கிற ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், சரி, ஐநா சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு தான் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஐநாவின் இந்த அறிக்கையின்படி உலகின் மொத்த வனப்பரப்பு, சரி, உலகின் மொத்த வனப்பரப்பு, மொத்த லேண்ட் ஏரியாவுல காடுகளின் பரப்பளவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 414 கோடி ஹெக்டேர் ஆகும். 414 கோடி ஹெக்டேர். இதில் ரஷ்யா டாப்ல வராங்க. ரஷ்யா, பிரேசில், கனடா, அமெரிக்கா, சீனா ஆகிய 5 நாடுகளில் மட்டும் பாதிக்கும் மேற்பட்ட வனப்பரப்பை கொண்டுள்ளன. அதாவது உலகத்தில் இருக்க மொத்த காடுகளை 54% அந்த பரப்பளவினை கொண்டுள்ளது ரஷ்யா, பிரேசில், கனடா, அமெரிக்கா மற்றும் சீனா. ஓகேவா? அதற்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா, காங்கோ குடியரசு, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளை தொடர்ந்து இந்தியா 9வது இடத்தில் உள்ளது. அப்ப அதிக அளவு காடுகள் கொண்டதுல வேர்ல்டுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க? 9வது இடம். இதுக்கு முன்னாடி இந்தியா பாத்தீங்கன்னா 10வது இடத்துல இருந்தாங்க. இப்ப ஒரு இடம் முன்னேறி 9வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? இது தொடர்பான கொஞ்சம் பின்னணி செய்தியில பாருங்க, ரொம்ப முக்கியமானதுமா. வருடாந்திர வன அதிகரிப்பு நம்ம ஏற்கனவே சொன்னது ஓவராலா இப்ப என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இங்க பார்க்கறது வருடாந்திர வன அதிகரிப்பு. அதாவது கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 2025 வரையிலான, அதாவது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள். சரியா? 2015 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் வனப்பரப்பின் வருடாந்திர அதிகரிப்பில் சீனா அதிகபட்சமாக 16.9 லட்சம் ஹெக்டேருடன் முதலிடத்திலும், ரஷ்யா 2ஆம் இடத்திலும், இந்தியா 1.91 லட்சம் ஹெக்டேருடன் 3ஆம் இடத்திலும் உள்ளன. ஞாபகம் ஓவராலா பார்க்கும்போது இந்தியா 9வது இடத்துல இருக்கிறாங்க.
அந்த வருடாந்திர வன அதிகரிப்புன்னு சொல்ற 2015 2025 காலகட்டத்துல அதிக அளவு காடுகளின் பரப்பளவு அதிகரித்ததுல டாப்ல இருக்குது சீனா, இரண்டாம் இடத்துல ரஷ்யா. இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு வெண்கல பதக்கம், அதாவது 3ஆம் இடம் கிடைத்துள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. 1990 2025 காலகட்டத்தில் ஆசிய கண்டம் மட்டுமே வனப்பரப்பில் அதிகரிப்பை பதிவு செய்த ஒரே பிராந்தியம். இந்த ரீஜன் வைஸ் பார்க்கும்போது ஆசிய கண்டத்துல தான் அந்த காடுகளின் பரப்பளவு அதிகரிச்சிருக்குது. மற்ற இடங்கள்லாம் அந்த காடுகளின் பரப்பளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்தியாவில் 2-3 கேள்வி கேட்கிறேன், சொல்ல பார்க்கலாம். இந்தியாவில் ஓகேவா அதிக அளவு காடுகளின் பரப்பளவை கொண்டுள்ள மாநிலம் எது? அது ஒரு போனஸ் கேள்வி. என்னமா இந்தியாவில் அதிக அளவு காடுகளின் பரப்பளவை கொண்டுள்ள மாநிலம் எது? அடுத்து இரண்டாவது கேள்வி, காடுகளின் அடர்த்தி, அந்த ஃபாரஸ்ட் டென்சிட்டி அதிகமா இருக்கிற இந்தியா மாநிலம் எது? இந்த 2 கேள்விகளுக்கும் போனஸ் கேள்வியா கண்டிப்பா பதில் சொல்லுங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து தொடர்ந்து பாருங்கம்மா. இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் அப்படின்னா தற்போது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருக்கிற பூபேந்தர் யாதவ் அவர்கள் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஐநா சார்பில் வெளியிட்டதை இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க, முக்கியமானது. ஓகேவா? சரி, இவ்வாறு இந்தியாவுல காடுகளின் பரப்பளவு அதிகரிப்பதற்கு சில முக்கியமான நடவடிக்கைகள் இருக்குது, சில சட்டங்கள் திட்டங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் ஷார்ட்டா பார்க்கலாம். பாருங்க. 1, அன்னையின் பெயரில் ஒரு மரம். சரியா? அதாவது நம்முடைய தாய், நம்முடைய அன்னையின் பெயரில் அனைவரும் ஒவ்வொரு மரத்தையும் நட வேண்டும் அப்படி சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கினாங்க. எப்போ, என்ன விஷயம் அப்படிங்கறத பார்க்கலாம். அன்னையின் பெயரில் ஒரு மரம் முன்னெடுப்பு, ஒரு இனிஷியேட்டிவ் ஜூன் 5 2024 அன்று டெல்லியில் உள்ள புத்த ஜெயந்தி பூங்காவில், எங்கம்மா டெல்லியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் புத்த ஜெயந்தி பூங்கா. ஓகேவா? அந்த பூங்காவில் எப்ப நடைபெற்ற நிகழ்ச்சி? ஜூன் 5 2024 நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா, நாட்டின் நலனுக்காக ஒரு அரச மர கன்றினை, சரிங்களா, ஒரு அரச மரத்தின் கன்றினை யார் நட்டிருக்கிறாங்க? நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா? என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய புவியின் நலனுக்காக அனைவரும் அவங்கவுங்க நம்முடைய தாயின் பெயர்ல எல்லாரும் ஒரு மரத்தை நட்ட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு அறிவிக்கப்பட்டது ஜூன் 5 2024. அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் டெல்லியில் அமைந்துள்ள புத்த ஜெயந்தி பூங்கா, மறக்க கூடாது. சரிங்களா? ஏன் இந்த ஜூன் 5ஆம் தேதி? ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம். சரியா? வேர்ல்ட் என்விரான்மெண்டல் டே சொல்லுவாங்க. இந்த ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடுவதற்கு காரணம் UNEP அமைப்பு, சரி, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். சரிங்களா? ஜூன் 5ஆம் தேதி 1972 அன்று உருவாக்கப்பட்டது. இந்த UNEP அமைப்பின் தலைமையிடம் எங்க இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, கென்யாவின் தலைநகரம் நைரோபியில் அமைந்துள்ளது. சரிங்களா? முக்கியமானது UNEP ஜூன் 5 1972 உருவாக்குறாங்க. இந்த அமைப்போட ஹெட் குவார்டர்ஸ் நைரோபில இருக்குது. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஜூன் 5ஆம் தேதி தான் உலக சுற்றுச்சூழல் தினம். 2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் சிறப்பு நிகழ்ச்சியில தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புவியின் நலனுக்காக எல்லாரும் அவங்களுடைய தாயின் பெயர்ல ஒரு மரத்தை நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரச மரத்தை நட்டி வச்சிருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த இடத்துல புத்த ஜெயந்தி பூங்கா, டெல்லி. சரிங்களா? சரி, இது தவிர வேற என்னென்ன முக்கியமான நடவடிக்கை சொல்லி பாருங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் தேசிய காடுகள் கொள்கை, சரியா, 2 காடுகள் கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஃபாரஸ்ட் பாலிசி. ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் பாலிசி வெளியிடப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1952. ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. சரியாமா? இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கை வெளியிடப்பட்ட வருஷம் 1988 1988ல வெளியிட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கையின் முக்கியமான இலக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கிறோம். சரியா? 2030ஆம் ஆண்டுக்குள்ள, சரி, 2030க்குள்ள இந்தியாவில் இருக்க டோட்டல் லேண்ட் ஏரியா எவ்வளவு இருக்குதோ அதுல 33% அல்லது எவ்வளவுமா 1/3 எதா இருக்க வேண்டும்? காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதியாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு இலக்கை கொண்டுதான் தேசிய காடுகள் கொள்கை, எத்தனாவது? இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கை 1988ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா, 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்திய நிலப்பரப்பில் 1/3 அல்லது 33.3% எதா இருக்க வேண்டும்? காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதியாக இருக்க வேண்டும். இந்த இலக்கை அடைவதற்கு தமிழ்நாடு அரசு, ஓகேவா, பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க செப்டம்பர் 24 2022 அன்று. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். எப்போ? செப்டம்பர் 24 2022 பசுமை தமிழ்நாடு இயக்கம், மறக்க கூடாது. சரிங்களா? ஓகே. அடுத்து தேசிய காடுகள் கொள்கை. சரியா? தேசிய காடுகள் கொள்கை வெளியிடப்பட்டது 1980. அதே மாதிரி வன உரிமை சட்டம் 2006. கவனமா இருங்க. இது எல்லாமே இந்த காடுகள் தொடர்பான முக்கியமான செய்திகள், கொள்கைகள், சட்டங்கள். கவனமா இருங்க. சரியா? அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு நடப்பு செய்தி பாருங்க.
மூன்றாம் பாலினத்தவருக்கான சம வாய்ப்பு கொள்கை. சரியா? இந்தியாவில் இருக்க அனைவருக்கும் ஆண் பெண், ஓகேவா? இது தவிர மூன்றாம் பாலினத்தவர் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது. அது தொடர்பான சம வாய்ப்பு கொள்கை உருவாக்குவதற்கு ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க. என்ன பேக்ரவுண்ட் செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த கமிட்டி பார்த்துடலாம். நீதிபதி ஆஷா மேனன் குழு. சரியா? நீதிபதி ஆஷா மேனன் குழு உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டுள்ளது. யாரால் அமைக்கப்பட்டது கூட கேட்பாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல, கவனமா இருங்க. சமீபத்துல நீதிபதி ஆஷா மேனன் குழு உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டது. இந்த குழு அமைப்பதன் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. நோக்கம் திருநங்கைகள் மற்றும் பாலின பன்முகத்தன்மை கொண்ட நபர்களுக்கான சம வாய்ப்பு கொள்கையை உருவாக்க வேண்டும். சரிங்களா? ஓகே, பாருங்க. இது தவிர உள்ளடக்கிய மருத்துவ சேவைகளை பரிந்துரைத்தல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குதல், இது தொடர்பாக ஆலோசனை வழங்குவதற்கு, பரிந்துரை வழங்குவதற்கு நீதிபதி ஆஷா மேனன் அவர்கள் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. யாருனால? உச்ச நீதிமன்றத்தால். சரிங்களா? சரி, பாருங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. மூன்றாம் பாலினத்தவருக்கான சம வாய்ப்பு கொள்கையை உருவாக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனால இந்த கமிட்டி போட்டுக்கிறாங்க. இன்னொரு 2 முக்கியமான சட்டங்கள், விதிமுறைகள் பாருங்கம்மா. மூன்றாம் பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2019. ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்குமா. மூன்றாம் பாலினத்திற்கான உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட வருஷம் 2019. அதுக்கு அடுத்த வருஷம் 2020ஆம் ஆண்டு மூன்றாம் பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு விதிமுறைகள் உருவாக்கப்பட்டது 2020. சரி, அப்போ பாதுகாப்பு மூன்றாம் பாலினத்திற்கான உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 19, அவங்களுக்கான அந்த உரிமைகள் பாதுகாப்பு விதிமுறைகள் உருவாக்கப்பட்டது 2020. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. சரியாமா? ஓகே, அதே மாதிரி இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது 2006ஆம் ஆண்டு அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். அவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த மூன்றாம் பாலினத்தவர், ஓகேவா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பேர் வச்சிருந்தாங்க. பார்ப்பதற்கு ஆண்கள் தோற்றத்தில் இருந்தாங்கன்னா திரு நம்பி என்று அழைக்கப்பட வேண்டும். அதே மாதிரி பெண்கள் தோற்றத்தில் இருந்தாங்கன்னா திரு நங்கை என்று அழைக்கப்பட வேண்டும் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட 2006. அதனைத் தொடர்ந்து முக்கியமான சிறப்பம்சமாக 2008ஆம் ஆண்டு, ஓகேவா, திருநங்கைகள் நல வாரியம் உருவாக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, கவனமா இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து போலாமா? அடுத்து என்ன ஒரு முக்கியமான ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு நடப்பு செய்தி, ஆர்டிகல் 142. சரியா? இந்திய அரசியலமைப்பின் 142 எதை பற்றி கூறும்? ஸ்பெஷல் பவர். யாருக்கானது? உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்திற்கான ஒரு சிறப்பு அதிகாரம் பற்றியது ஆர்டிகல் 142. சமீபத்தில் செய்தியில் வந்துள்ளது. எதற்காக அப்படிங்கறத பாருங்க. சரிங்களா? அதாவது இந்த ராஜீவ்காந்தி அவர்கள், சரிங்களா, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களோட படுகொலை தொடர்பாக அந்த வழக்கில் தொடர்புடைய யாருமா? நளினி, பேரறிவாளன், முருகன், ஓகேவா, இவங்க எல்லாத்தையும் பார்த்தா உச்ச நீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரம் 142 பயன்படுத்தி தான் விடுதலை பண்ணாங்க. அது பழைய செய்தி. சமீபத்துல இந்த ஆர்டிகல் 142 பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, ஒரு உத்தரவு. என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் மூன்றாம் பாலினத்தவருக்கு நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும். முக்கியமானது, சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. அங்க மூன்றாம் பாலினத்தவர் பாதுகாப்பு உரிமைகள் சட்டம் மற்றும் விதிமுறைகள் 2019 மற்றும் 2020 பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு விதி 142 படி உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சரி மூன்றாம் பாலினத்தவருக்கு கண்டிப்பாக எதை அமைக்க வேண்டும்? நல வாரியம், வெல்ஃபேர் போர்டு கண்டிப்பா அமைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இது தவிர மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பொறுப்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூன்றாம் பாலினத்தவர் பாதுகாப்பு பிரிவு, சரியா, பாதுகாப்பு பிரிவு உருவாக்கப்பட வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து 2019 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் சட்ட மற்றும் விதிமுறைகள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, சட்டம் 2019, அதற்கான விதிமுறைகள், பாதுகாப்பு விதிமுறைகள் 2020, ஓகேவா? விதிமுறை மீறலை கையாள்வதற்காக நாடு தழுவிய அந்த கட்டணமில்லா தொலைபேசியில் சில டோல் ஃப்ரீ நம்பரை கண்டிப்பாக உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம். அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆர்டிகல் 142. சரிங்களா? இது தவிர ஒவ்வொரு நிறுவனத்திலும், சரிங்களா, அவங்க பணிபுரிகிற ஒவ்வொரு நிறுவனத்திலும் மூன்றாம் பாலினத்தவர், சரிங்களா, மூன்றாம் பாலினத்தவர் புகார் அளிக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும். டோல் ஃப்ரீ நம்பர். இது தவிர அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு ஒரு ஸ்பெஷல் ஆபீசரும் கண்டிப்பா இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் சரியா திருநங்கைகள் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஏப்ரல் 15, மறக்க கூடாது. தமிழ்நாட்டில் திருநங்கைகள் நலவாரியம் அமைக்கப்பட்ட வருஷம் 2008. ஒவ்வொரு செய்தி முக்கியமானது பாருங்க. சாதாரண ஒரு செய்தியா இருக்கும். இது தொடர்பாக எப்படி கேள்வி எக்ஸாம்ல கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்ம நடப்பு செய்திகள், ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே ஒரே பாயிண்ட்ல கொண்டு வரும். தயவுசெய்து வீடியோ ஃபுல்லா பாருங்க, தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அப்பப்போ தள்ளி விட்டு பார்க்க கூடாது, ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். சரியாமா? அடுத்ததாக அடுத்த செய்தி பாருங்க.
இன்னொரு முக்கியமான ஒரு சட்டம் இன்றைய நியூஸ் பேப்பர்ல வந்தது பாருங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 135B. சரியா? அதாவது பீகார் மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. பீகார் மாநிலத்தில் மொத்தம் 243 சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. அங்க எலெக்ஷன் நடக்க போது. அதை முன்னிட்டு செய்தியாளர் சந்திப்புல பாத்தீங்கன்னா தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யாருமா ஞானேஸ்வர் குமார் அவர்கள் அவங்க தான் ஒரு செய்தியை அந்த செய்தியாளர் சந்திப்புல ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. இந்தியாவில் அந்த பீப்புள் ரெப் ஆக்ட் சொல்லுவாங்கல்ல, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 135B படி எந்த ஒரு வர்த்தகம், தொழில் நிறுவனங்கள் உள்பட பிற நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் தேர்தலில் வாக்களிக்க வசதியாக தேர்தல் நாளன்று அவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிப்பது கட்டாயமாகும். சரிங்களா? அதாவது காலையில ஒரு 7 மணிக்கு அப்புறம் 7-8 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா 9 மணி 10 மணிக்கு ஆபீஸுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தனியார் நிறுவனங்களை சொல்றாங்க. அப்படிலாம் இல்லாம எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்ற அந்த ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்பட வேண்டும். இல்லாட்டினா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அதுல 135B பிரிவின் கீழ் நாங்க உங்க மேல வழக்கு தொடர்வோம், நடவடிக்கை எடுப்போம் சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? இந்திய தேர்தல் ஆணையம். அதுதான் ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. சரிங்களா? பாத்தீங்களா மக்களே, இந்தியன் பாலிட்டி தொடர்பான நிறைய செய்திகளை ஒவ்வொரு நாள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. எல்லாமே தொகுத்துட்டு வாங்க, ஒரு பாயிண்ட்ல வரும்போது கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது சப்ஜெக்ட்ல இருக்கு. சரிங்களா? அதன்படி தேர்தல் நாளில் வழங்கப்படும் விடுமுறைக்கு ஊழியர்களின் ஊதியத்தில் குறைப்பு எதுவும் செய்யப்படக்கூடாது. சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மீறும் நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரியா? ஆர்டிகல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 மறக்கக்கூடாது. சரியா? அடுத்ததாக அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு மொபைல் செயலி பாருங்க. ரயில் மதத். சரி, ரயில் மதத் அப்படிங்கிற ஒரு செயலி இந்திய ரயில்வேயால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எதுக்கு அப்படிங்கறத பாருங்கம்மா. ரயில் மதத் என்பது இந்திய ரயில்வே பயணிகளின் புகார்களை தீர்ப்பதற்கான ஒரு செயலி ஆகும். ஓகேவா? இது அந்த ரயில்வே சரியா ரயில் பயணிகளின் அந்த பயணத்தின் போது ஏற்படும் பிரச்சனைகள், குறைகள் போன்றவற்றை உடனடியாக பதிவு செய்து அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க உதவுகிறது. இந்த செயலின் வழியாக பயணிகள் தங்கள் புகார்களின் நிலையை நிகழ்நேரத்தில் சரிபார்க்க முடியும். சரியா? அதாவது நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது சரிங்களா, நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா இந்த ரயில் மதத் செயலி மூலம் நம்ம புகார்களை பதிவு செய்ய முடியும். அதே மாதிரி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த செய்தி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, காணாமல் போன ஒரு பொருளானது ஓகேவா இந்த ரயில் மதத் செயலி மூலம் சரியான நபரிடம் அந்த பொருள் ஒப்படைக்கப்பட்டது இந்திய ரயில்வே மூலமாக. அதனால நியூஸ் பேப்பர்ல இந்த செய்தி வந்திருக்குது. என்ன செயலிமா? ரயில் மதத் செயலி. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஒரு பொருள் காணாம போனாலோ அந்த ரயில்வேல நம்ம டிராவல் பண்ணும்போது நமக்கு சரியா தண்ணி வரல, சரியா சாப்பாடு சரியில்லை, ஏலி ஓடுது, கரப்பாம்பூச்சி கிடைக்குது, ஓகேவா அந்த மூட்டை பூச்சி தொல்லை நிறைய ஏதாவது இருந்ததுன்னா இந்த மொபைல் ஆப் மூலமாவும் நம்ம கம்ப்ளைண்ட் செய்ய முடியும். ஏதாச்சும் ஒரு பொருள் காணாம போச்சுன்னா அந்த கண்டெடுக்கப்பட்ட பொருள், இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெயின் வேற பிற மாநிலங்களுக்கும் ஓடிட்டு இருக்கும். சரிங்களா? இங்க தொலைத்த பொருள் வேற ஏதோ ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பொருள் கண்டெடுக்கப்பட்டாலும் இந்த ரயில் மதத் செயலி மூலம் இப்போ அந்த பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிற தகவலையும் தெரிந்து கொள்ள முடியும் சொல்லியிருக்கிறேன். சரியாமா? ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. அடுத்து முக்கியமான ஒரு திட்டம், இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற திட்டம். அடிக்கடி இந்த மத்திய அரசின் 3வது தேசிய கல்விக் கொள்கை வெளியிட்ட பிறகு ஒரு ஸ்கீம் உருவாக்கப்பட்டது. செய்தித்தாளில் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய திட்டம். திட்டத்தின் பெயர் PM சரியா ஸ்ரீ திட்டம். சரியா? ஒரு விரிவாக்கம் பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார், இந்த ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது ஹெச் மட்டும் பிக் லெட்டர்ல கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கோங்க. பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, ஷார்ட்டா PM ஸ்ரீ திட்டம். சரியா? இந்த திட்டத்தை தொடங்கியது மத்திய அரசு. திட்டம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 7, 2022. சரிங்களா? தமிழ்ல அதோட விரிவாக்கம் PM ஸ்ரீயோட விரிவாக்கம் பாருங்க. வளர்ந்து வரும் இந்தியாவிற்கான பிரதான் மந்திரி பள்ளிகள் திட்டம், ஷார்ட்டா PM ஸ்ரீ திட்டம். முக்கியமானது, கவனமா இருக்கு. சரியா? சரி, இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பாருங்க. இந்த PM ஸ்ரீ திட்டமானது இந்தியாவில் உள்ள 14,500 பள்ளிகளை புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 படி முன்மாதிரி பள்ளிகளாக மேம்படுத்தும் இந்திய அரசின் ஒரு திட்டமாகும். சரிங்களா? இந்த திட்டம் பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவது, சரி அந்த ஸ்டாண்டர்டை உயர்த்துறாங்க. இது தவிர அந்த பள்ளிகளின் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துவது மற்றும் நவீன கற்றல் உபகரணங்களை வழங்குவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது ஜூலை 29, 2020. சரிங்களா? எப்பமா? ஜூலை சரியா 29, 2020 அன்று மத்திய அரசானது 3வது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? முதல் முறையாக தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட வருஷம் 1968.
சரியா செகண்ட் டைம் இரண்டாவது முறையாக தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. இந்த 68 மாத்தி போட்டா 1986. அதனைத் தொடர்ந்து மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை ஜூலை 29, 2020 அன்று வெளியிடப்பட்டது. சரிங்களா? இந்த மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கையை பரிந்துரை செய்த அந்த குழுவின் தலைவர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் மறக்கக்கூடாது. சரி, இஸ்ரோவின் 5வது தலைவராக இருந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில தான் ஒரு குழு போடப்பட்ட ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டியின் பரிந்துரைகள் தான் இந்த மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கையில் செயல்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஓகே, அந்த மூன்றாவது தேசிய கல்விகளின் ஒரு பகுதியாக சரிங்களா 2022ஆம் ஆண்டு அன்று செப்டம்பர் 7ஆம் தேதியில் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் PM ஸ்ரீ திட்டம். இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்த வேண்டும், உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும், நவீன கற்றல் முறையை அந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும். இதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். சரியாமா? இது தவிர இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மாநில அரசிடமிருந்து நிதிகளை பெற வேண்டும் என்றால் பாருங்க, சூரிய மின் பலகை சோலார் பேனல்ஸ், சரியா, மின் பலகைகள், LED விளக்குகள், இயற்கை விவசாய நடைமுறைகள் கூடிய ஊட்டச்சத்து தோட்டங்கள், சரியா, கழிவு மேலாண்மை அமைப்புகள், நெகிழி இல்லாத மண்டலங்கள், நீர் பாதுகாப்பு, மழைநீர் சேகரிப்பு போன்ற அம்சங்களை உள்ளடக்கிய சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த PM ஸ்ரீ பள்ளிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியமான சரிங்களா? இந்த பள்ளிகளின் திறன் வகுப்புகள், நவீன நூலகம், நவீன ஆய்வகங்கள், பிற நவீன கற்றல் கருவிகள் அமைக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலமாக அந்த PM ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக பள்ளிகளுக்கு நிதி வழங்குவது யார் பார்த்தீங்கன்னா மாநில அரசும் கொடுப்பாங்க. அதிகப்படியான நிதியை வழங்குவது மத்திய அரசு. சரி, அப்ப மத்திய அரசு மாநில அரசின் நிதி பங்களிப்புடன் இந்த PM ஸ்ரீ திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரிங்களா? இந்த தேசிய கல்விக் கொள்கை யாரு முறைப்படி செயல்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த PM ஸ்ரீ திட்டத்தின் மூலம் மத்திய அரசு நிதி வழங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. சரியாமா? ரொம்ப முக்கியமானது. நிறைய திட்டங்கள் நம்ம தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். அந்த எந்த திட்டம் நியூஸ் பேப்பர்ல வந்து அதை நம்ம நடப்பு செய்திகள் வீடியோல போடுறோமோ அதுக்கு மெயின் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பெரும்பாலும் எக்ஸாம்ல அந்த திட்டங்கள் தான் எக்ஸாம்ல கேட்கறாங்க. சரியாமா? சரி, அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, 2025ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, தமிழக அரசினால் சமூக நீதி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அப்படியே பக்கத்துல சமத்துவ தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசினால்? அதையும் பதில சொன்னா நமக்கு எக்ஸாம்ல ஃபியூச்சர்ல கன்ஃபியூஷன் வராது. சரி, சமத்துவ தினம், சமூக நீதி தினம் ரெண்டுமே இந்த இரண்டாவது கேள்வியில பதிலா கரெக்டா சொல்லலாம். ஓகேவா? மூன்றாவது கேள்வி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சரி, எரிசக்தி உற்பத்தி திறனில் முதலிடம் பெற்றுள்ள இந்திய மாநிலம் எது? மூன்றாவது கேள்வி, FAO அமைப்பு வெளியிட்ட அறிக்கையின்படி அதிக அளவு காடுகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? அப்படியே இது கூட சேர்த்துட்டு அந்த காடுகளின் பரப்பளவு அதிகரித்ததில் வருடாந்திர அறிக்கை, அந்த காடுகளின் பரப்பளவு அதிகரித்ததில் இந்தியா எத்தனை இடத்தை பெற்றுள்ளது? அதுல 4வது கேள்வி கூட போனஸ் கேள்வியா சொல்லணுமா? 5வது கேள்வி, 3ஆம் பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 6வது சூப்பர் 6 கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் சரத்து 142 எதனுடன் தொடர்புடையது? இதுதான் இந்திய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்வியில் அருமையான செய்திகள் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. இந்தியன் பாலிட்டி, ஜியோகிராபி, சுற்றுச்சூழல், PM ஸ்ரீ திட்டம் நிறைய அம்சங்களை கொண்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். போனஸ் கேள்விகள் வந்து சூப்பர் 6 கேள்விகளும் நிறைய கேட்டிருக்கோம். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா சொல்றேன், அடுத்து வர தேர்வுல அரசு பணிகளுக்கான ஒரு தேர்வுல நம்ம நிறைய சாதனைகளை படைக்க முடியும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.